பட்டலந்த போன்று 1987, 90 காலப்பகுதியில் அதிகளவிலான சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன. பட்டலந்த என்பது அதில் ஒன்றுதான். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஏனைய பகுதிகளிலும் யுத்தத்தின் போது பாதுகாப்பு பிரிவினரை போன்று ஏனைய ஆயுத குழுக்களினால் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன. அது தொடர்பில் நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம். 2 பிரிவுகளாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த குற்றங்களை முன்னெடுத்த உயர்மட்ட நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பாரிய கொலைகளில் ஈடுபட்டவர்கள், சித்திரவதை முகாம்களில் முன்னெடுத்தவர்கள், கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் முன்னெடுக்கப்பட்டதை போன்று சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சிவில் யுத்த காலப்பகுதியிலும் 87, 90 காலப்பகுதியிலும் சாதாரண சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களும் இவ்வாறான சில செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். ஏனென்றால் இனவாதத்தை பரப்பினால் சிலவேளை மக்களும் அந்த பக்கம் சென்று விடுகின்றனர். 87, 90 காலப்பகுதியில் ஜேவிபி, UNP, ஸ்ரீலங்கா என பிரிந்திருந்தனர். வடக்கில் யுத்த காலத்தில் EPDP, LTTE, EPRLF என அவற்றுக்கு இடையிலும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டன. யுத்த காலப்பகுதியில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகள் தொடர்பிலும் ஆராய்ந்து தண்டனை வழங்க முற்பட்டால் அது ஒருபோது நிறைவு பெறாது. அதற்கு தலைமைத்துவம் வழங்கியவர்கள், திட்டம் தீட்டியவர்களை தென்னாப்பிரிக்கா போன்று விசாரணையை முன்னெடுத்து நீதிமன்றத்தினூடாக தண்டனை வழங்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. அத்துடன் சாதாரண மக்களினால் ஏற்பட்ட தவறுகளுக்கு பொது மன்னிப்பு கோரி மனதில் உள்ள துயரை நீக்க சந்தர்ப்பத்தை பெற வேண்டும். இதுவே நல்லிணக்கம். இல்லாவிட்டால் 89ஆம் ஆண்டு அல்லது 2009ஆம் ஆண்டுக்கு சென்று மீண்டும் இதனை ஆரம்பிக்க முடியாது. எனவே பட்டலந்தையை போன்று ஏனைய சம்பவங்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம். நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பிலும் அமைச்சர் விளக்கமளித்தார். நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை பூர்த்தி செய்ய நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். நாங்கள் ஆட்சி அமைத்து தற்போது 4.5 மாதங்களேயாகின்றன. எவ்வாறாயினும் நாம் நிச்சயமாக சிறை கைதிகளுக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்பதுடன் அரசாங்கம் மற்றும் ஏனைய தரப்பினால் கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவிக்க நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம். எவ்வாறாயினும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள சில விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். எனினும் நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நாம் பூர்த்தி செய்வோம். ஜனாதிபதியினால் அவரது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும். எனினும் அதற்கு சில வரம்புகள் மற்றும் விதிமுறைகள் உள்ளன. தமிழ் மக்கள் 100 ஆண்டுக்கும் மேல் போராடி வருகின்றனர். கடந்த 4 மாதங்களாக எமது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் செயற்பாடினால் அவர்கள் தோண்டு போக மாற்ற நம்புகின்றேன். வரவு செலவு திட்டத்தில் எந்த ஒரு ஜனாதிபதியும் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்ய இத்தகைய தொகையை ஒதுக்கி இருக்க மாட்டார்கள். இந்த மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. எனினும் ஜனாதிபதி சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியுள்ளார்.